இந்த ஃபைல் அப்படிங்க போடா. இவனுக்கு என் தங்கச்சிக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு இவ ஏதோ அப்ளிகேஷன் கொடுத்தானாமே. ஆமா ராஜபாண்டி, அதை கொஞ்சம் தாங்க. சார் சார் ப்ளீஸ் சார், அதை மட்டும் கொடுக்காதீங்க சார். சார் வேணாம் சார், அதை கொடுக்காதீங்க சார். நீங்க கொடுங்க சார். நானும் பொண்ணு மேஜர் சார். அதுக்குள்ள எல்லா சர்டிபிகேட்ஸுமே நான் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கேன் சார். நீங்க சட்டப்படி எங்களுக்கு தான் சார் மேரேஜ் பண்ணி வைக்கணும். என்ன அடிச்சு உங்களை மிரட்டி இந்த கல்யாணத்தை தடுக்க பாக்குறாருன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க சார். ஏய், என்னது கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? உன்னை அடிச்சா கம்ப்ளைண்ட் கொடுக்காதடா. உன்னை கேஸ் நிக்காதுல. இவனை நான் அடிச்சு கொண்டுறேன். நீ இதை அவர்கிட்ட சொல்ல. அவர் கேஸ ஸ்ட்ராங்கா நிக்க வைக்கிற மாதிரி கொடுப்பாரு. இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது சார். இவன் ஒரு அயோக்கிய பையன். ஒண்ணுமே கிடையாது. சொன்ன கேளுங்க. வேணாம் தம்பி, ராஜபாண்டி விடுங்க. சார், கொஞ்சம் கூட தகுதி இல்லாத இவன் என் வீட்டு பொண்ணை மயக்கி ஏமாத்தி கெடுக்க பாக்குறான் சார். இவனுக்குலாம் எப்படி சார் எங்க வீட்டு பொண்ணு கொடுக்கறது? உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தா இவனுக்கு கொடுப்பீங்களா? இவனெல்லாம் சாவடிச்சிடும் சார். அவன் கல்யாணம் இங்க நடக்கவே கூடாது. அந்த அப்ளிகேஷன் கொடுங்க. ராஜபாண்டி, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. உங்க தங்கச்சி பொண்ணு இங்க வந்து கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா கல்யாணம் நின்னு போகும். என் தங்கச்சி எதுக்கு இங்க சம்மந்தமே இல்லாம வந்து சொல்லணும்? என் தங்கச்சி விருப்பத்தோட ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டீங்க? ஆமாப்பா. என் தங்கச்சி இங்க வந்து சம்மதம் சொன்னாலா? அட இல்லப்பா, அப்ளிகேஷன்ல கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்களே. இங்க பாருங்க. இது பாருங்க, இதுல இருக்க கையெழுத்து என் தங்கச்சியோட கையெழுத்தே இல்ல. இவன் ஃபோர்ஜரி பண்ணி போட்டிருக்கான். சார் சார், என்ன பண்ற? இது பாருங்க, இவன் அப்ளிகேஷனை கொடுக்கவும் இல்ல, இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க நீங்க ஒத்துக்கவும் இல்ல. முடிஞ்சது. ஏய், அப்ளிகேஷனை கிழிச்சு போட்டா எங்க கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடலாம்னு நினைச்சியா? ஒரே மஞ்ச கயிறு போதும் எனக்கும் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு. அது எப்படி நடக்குதுன்னு நீ பாரு. அப்படி ஒண்ணு நடக்கிறதுக்கு முன்னாடி உன் உடம்புல உசுறு இருக்காது. ராஜபாண்டி சொல்ல. ஏப்பா சின்ராசு, மாப்பிள்ள தம்பி சரவண ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கூட்டிக்கோ, வேற எங்கேயா கூட்டி போயிருந்தா? எல்லாம் திருட்டு ரிஜிஸ்டர் கல்யாணம் பண்ண தானே இருந்தாங்க. கண்டிப்பா மாப்பிள்ள அங்கதான் கூட்டு போயிருப்பாரு. சரி சீக்கிரம் ஓட்டப்பா. அவன் மண்டகண்டே உடச்சிட போறாப்பா இருக்கிற கோவத்துல. வேகமா ஓட்டப்பா. ஏய், உன்னை எதுக்கு தெரியுமா எங்க குப்பை மாதிரி எடுத்துட்டு வந்து போட்டேன்? இதான் ஊர் எல்ல. உனக்கு இன்னொரு தடவை இந்த ஊருக்குள்ள நல்லாத்தூர்ல உன் காலை எடுத்து வைக்கணும்னு நீ கனவுல கூட நினைச்சு பார்க்க கூடாது. அப்படி மீறி ஊருக்குள்ள வந்தன்னு வை, வெட்டி போட்டுருவேன். உனக்கு நான் உயிர் பிச்சை தரேன். ஒழுங்கு மரியாதை ஓடி போயிடு. ஒழுங்கா போயிடு, நான் செத்துருவேன். ஏய்,
உன்னை போடான்னு சொல்றேன், என்னடா நின்னு பாத்துக்கிட்டு இருக்க? போன போக மாட்டியா? ஆ? உனக்கெல்லாம் அடி வாங்காம போனன்னு மனசு இல்ல? நீ என்ன அடிச்சே கொன்னாலும் சரி, என் பொன்னிக்காக, அவன் மேல வச்சிருக்க காதலுக்காக நான் செத்தாலும் சாவேனே தவிர அவளை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். புரியல, என்ன சொன்ன? ஆ? என் பொன்னிய யாருக்காகவோ நான் விட்டு தர மாட்டேன். விட்டு தர மாட்டா? ஆ? விட்டு தர மாட்டல? அதெல்லாம் விட்டாதான்டா. விட்டு தர மாட்டா? ஆ? ஏய் ஏய், அது என்கிட்டே வந்து சொல்ற, அவனை ஏய், உன்னெல்லாம் ஒழுங்கா அனுப்பணும்னு நினைச்சேன்டா. உன் காலை உடைச்சு அனுப்புறேன் பேரு. வருவ வருவ வருவியா வருவியா வருவியா? சொல்றேன், எப்படி வருவேன்னு பாப்பேன். சாவு சாவுடா. விடுங்க நீ கோபப்படுறதுக்கு விடுங்க மாப்பிள்ள. அடிச்சு கொல்லாம விட மாட்டேன். சொன்னா கொஞ்சம் கேளுங்க மாப்பிள்ள. தைரியம் ஏன் முன்னாடி பேசுறேன்? சும்மா இருக்கு மாப்பிள்ள. மாப்பிள்ள இவன் அடிக்கிறதுனால எந்த பிரச்சனை மாப்பிள்ள தீர போகுது? தீரும் மச்சான், தீரும். எல்லா பிரச்சனையும் தீரும். ஒரு பிரச்சனை தீராது மாப்பிள்ள. இவனும் பொண்ணியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறாங்க. ஏன் மனசுல சந்தேகம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எந்த பிரச்சனையும் எப்படி தீரும்? மச்சான், எல்லாம் முடியும். நான் நடத்தி காட்டுறேன். மாப்பிள்ள தயவு செய்து நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இது எடுத்தும் கவுத்தும் பண்ற விஷயம் கிடையாது. கொஞ்சம் பொறுமையா இருக்கு மாப்பிள்ள. மச்சான், என்ன மச்சான் பேசுற? எனக்கும் அதெல்லாம் நல்லாவே தெரியும் மச்சான். நிதானமா யோசிச்சுதான் ஒண்ணு நான் பண்ணிட்டு இருக்கேன். காலெல்லாம் நான் சொல்றேன். வேண்டாம் மாப்பிள்ள, விட்டுருங்க மாப்பிள்ள. எந்திரிச்சு போயப்பா. விடுங்க மாப்பிள்ள. எந்திரிச்சு. ஏய், உனக்கு கடைசியா சொல்றேன், என்ன உனக்கு யமனாக்கிடாத. ஒன்னிய மறந்துரு. போ. முடியாது. நான் சொல்லினேன், என்னடா முடியாது? நான் சொல்லினேன், என்னடா முடியாது? வச்சிருவேன் உன்னை. அவருக்கு முடியாதாமே. அவனை போந்துடுறேன். கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லினே முடியாதாமே அவருக்கு. உயிர் பிச்சை போடுற உனக்கு போயிட்டே இருக்கணும். இன்னொரு வாட்டி ஊர் பக்கம் வந்துடுவேன். இருங்க மாப்பிள்ள. போயிட்டு சார், போயிடு. போயா படக்குன. ஒழுங்கா போயிடு. மாப்பிள்ள கொஞ்சம் பொறுமையா இருக்கு மாப்பிள்ள. கோபப்படாதீங்க மாப்பிள்ள. நீங்க வீட்டுக்கு போங்க. தொலைச்சி பயந்துருக்கோம். நீங்க தயவுசெய்து என்னன்னு பாருங்க. போங்க, நீங்க போங்க மாப்பிள்ள. பின்னாடியே வரேன். போங்க. நீங்க வீட்டுக்கு போங்க மாப்பிள்ள. நான் வரேன். இந்த பையன் வேற போனா போக மாட்டேங்கிறான். கூட கூட பேசி அடி வாங்கிட்டு இருக்கிறான். வா 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 வா. என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணுமே தெரியலையே. இப்ப என்ன பண்றது அத்தை? நீ வேணா சின்ராஸ்க்கு ஒரு தடவை போன் பண்ணி பாருப்ல. ஐயா, என்னையாச்சு? என்னடா மவன, நீ போய் இப்படி எல்லாம் பண்ணலாமா? அந்த பொடி பையன் நமக்கெல்லாம் ஒரு ஆளா? என்ன மாமா,
யார் பேச்சையும் கேட்க கூடாதுன்னு முடிவில் இருக்கீங்களா? குட்டிமா, இதுக்கு எல்லாத்தையும் வெளியே இருந்து பேசிட்டு உள்ள கூட்டு போ. வா வா மாப்ள. மவன உட்கார். ஐயா சின்ராசு, அந்த பையனுக்கு என்னையாச்சு? ஒன்றும் இல்லை, மாப்பிள்ளை கொஞ்சம் கோவப்பட்டு அடிச்சிட்டாரு. நான் சமாதானம் பண்ணி அனுப்பி வச்சிட்டேன். ஏமாமா, அவனை போட்டு அடிச்சீங்கன்னா என் அண்ணனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்குமா? ஏன் நடக்காது? இடைஞ்சலா இருக்க அவனை அடிச்சு விரட்டிட்டா பொன்னி தானா அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க போறா. அப்ப சம்மதிச்சா என் அண்ணன் சம்மதிச்சிருமா? துவர் சம்மதிக்கணுமா? உன் அண்ணன் தான் பெரியப்பா ஹாஸ்பிட்டல்ல வச்சு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காருல. அந்த சத்தியத்தை காப்பாத்தணும்னு என் அண்ணனுக்கு எந்த அவசியமும் இல்ல. ஏன்னா அது குட்டிமா, மாப்பிள்ள உங்களுக்கு எந்த குறையும் சொல்ல மாப்பிள்ள. அது பொன்னியும் சரவணனும் திருட்டுத்தனமா ரெஜிஸ்டர் மேரேஜ் ஏற்பாடு பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டோன்னே அது எனக்கே கோவம் வந்துச்சு. ஆனால் நான் போய் அவங்கள அடிக்கல மாப்பிள்ள, புத்திமதி மட்டும் தான் சொன்னேன். ஏன்னா அவங்கள அடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால எந்த தீர்வும் கிடைக்காது, இன்னும் பிரச்சனை பெருசு தான் ஆகும். துபார் மச்சான், அப்படி பிரச்சனை பெருசாச்சுன்னு வச்சுக்கேன், அந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். இல்ல மாப்பிள்ள, நான் எதுக்கு சொன்னாலும் உங்க நல்லதுக்கு தான். மச்சான், நீ எதுவுமே சொல்லாத. நான் கேட்கறதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. உன் தங்கச்சி ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கேன், நீ ஒதுங்கி நின்று வேடிக்கை பாப்பியா, இல்ல பிரச்சனையை தீர்க்கறதுக்கு களத்துல இறங்கி சண்டை போடுவியா? ஐயா ராஜபாண்டி, இப்படி விதாண்டா வதமா பேசிக்கிட்டு இருந்தா எதுவுமே சரிப்பட்டு வராதுடா. இரு, என் மவன் ஒன்னும் விதண்டவாதம் பேசல. அவன் நியாயமா தானே கேக்குறான். உன் மருமவனை அதுக்கு பதில் சொல்ல சொல்லு. ஏன் மச்சான், உன் தங்கச்சிக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவ, ஆனா என் தங்கச்சிக்காக நான் எதுவுமே பண்ணக்கூடாதுல்ல? அப்படியே மச்சான், நானும் அண்ணன் இருக்கேன். இல்ல மாப்பிள்ள, உங்களுக்கு எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லல. மச்சான், எல்லாத்துக்கும் நிதானம் சரிப்பட்டே வராது. அதிரடியான வேலைக்கு அதிரடியா தான் பண்ணியே ஆகணும். இத நான் பாத்துக்கிறேன். நீ பொன்னி கழுத்துல தாலி கட்டுறதுக்கு மட்டும் தயாரா இரு, அது போதும். ஆமா, பங்காளி உன்னைத்தான் மலை போல நம்பிட்டு இருக்காரு. நான் இன்னைக்கு அடிச்ச அடியில அந்த சரவண பையன் இனிமேல் நம்ம ஊருக்குள்ள கால் எடுத்தே வைக்க மாட்டான். நீ பொன்னி கழுத்துல தாலிய கட்டியே ஆகுற. ஐயா என்னையா நீ பெரியத்த மாதிரி பிடிவாதமா பேசிக்கிட்டு இருக்க? மோ, நான் பிடிவாதம் பிடிக்கிறதே நம்ம குடும்பத்தோட மொத்த நல்லதுக்காக தான். அத முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்குங்க. என்ன புரிஞ்சுக்கணும்? மனசால விரும்பாதவங்கள ஒண்ணு சேர்த்து வைக்கிறதே தப்புன்னு உங்களுக்கு தோணலையா? ஏன் தேவையில்லாம இப்படி பேசுறீங்க? துபார், நான் தேவையில்லாமலாம் பேசல. துபார் மச்சான், நான் முடிவா தான் சொல்றேன். குறிச்ச தேதியில நீ பொன்னி கழுத்துல தாலியை கட்டல, அதுக்கப்புறம் நமக்குள்ள உறவே எல்லாம் போயிடும். மாப்பிள்ள, என்ன பேசுறீங்க? உங்களுக்கு எங்களை விட எங்க மாமா தான் உங்களுக்கு முக்கியமா போயிட்டார்ல? துபார், எப்ப அவர் கொல்லி போடுற உரிமையை என் கையில கொடுத்தாரோ அப்பவே அவர் ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது எனக்கு முக்கியமா போயிடுச்சு. ஆசைப்படுறதுக்கு அவருக்கு மட்டும்தான் உரிமை இருக்கா? ஏன் என் அண்ணனுக்கு இல்லையா? உங்களுக்கு உங்க பெரியப்பாவோட ஆசையை நிறைவேற்றுறது முக்கியம்னா எனக்கு என் அண்ணனோட ஆசையை நிறைவேற்றுறது தான் முக்கியம். குட்டிமா, இப்ப நீ எதுக்கு மாப்பிள்ள கூட சண்டை போட்டுட்டு இருக்க? கொஞ்சம் சும்மா இரு. நீதான் மாப்பிள்ளன்னு அவரை தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்க. ஆனா உன்னை இவரு மச்சான்னு கொஞ்சமாச்சும் நினைச்சு பாக்குறாரா? பெரியப்பா முக்கியம், தங்கச்சி முக்கியமா, ஆனா மச்சான் முக்கியம் இல்லையா? இது உங்களுக்கு அநியாயமா இல்ல? விடு குட்டிமா, மாப்பிள்ள நீ என்ன சொல்லுங்க மாமா. சொல்றேன். சரவணா, சரவணா,
என்னாச்சு சார்? என்னாச்சு? அந்த ராஜபாண்டிங்க என்ன ரிஜிஸ்டர் ஆபீஸ் கூட்டிட்டு போய் நான் கொடுத்த அப்ளிகேஷன்லாம் கிழிச்சு போட்டு என்ன அடிச்சு தள்ளி விட்டு அந்த சின்ராஸ் கூட வீட்டுக்கு போயிட்டான். ராஸ்கல், அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் சார். பாத்தீங்களா அந்த ராஜபாண்டி எவ்வளவு மிருகத்தனமா நடந்திருக்கான்னு? சார், அவனை இம்மீடியட்டா அரெஸ்ட் பண்ணி ஆக்ஷன் எடுக்கணும் சார். ராஜபாண்டி இப்ப எங்க இருப்பான்? அவன் வீட்டுக்கு தான் போயிருப்பான். இல்ல சரவணா? ஆமா சார், வீட்டுக்கு தான் போயிருக்கணும். இன்ஸ்பெக்டர் வாங்க, ராஜபாண்டி வீட்டுக்கு உடனே சரி, போலாம். வாங்க, வாங்க. இங்க கூட வா. உன் தங்கச்சி கேட்டதுக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. கற்பூரத்துல அடிச்சு சத்தியம் பண்ணு. என்னடா இது? நெருப்பு சாமிக்கு சமம். அத சத்தியம் பண்ண சொன்னா என்ன ஆகுன்னு தெரியும்ல? மாவு, உண்மையான சத்தியம் பண்ணா ஒன்னும் இல்ல. ஆனா பொய் சத்தியம் பண்ணா இந்த நெருப்பே பொய் சத்தியம் பண்ணவங்களை எரிச்சிரும். மச்சான், நீ உண்மையா சத்தியம் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். சத்தியம் பண்ணு. மாப்பிள எதுக்கு இப்போ? பொன்னிய நீ கல்யாணம் பண்ணிப்பானோ, இந்த கல்யாணத்துக்கு யார் இடைஞ்சலா வந்தாலும், ஏன் உன் தங்கச்சியே இடைஞ்சலா வந்தாலும் அவ பேச்ச கேட்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. மச்சான், சத்தியம் பண்ணுன்னு சொன்னேன். அப்படி என்ன மாப்பிள இது? மாமா தான் சத்தியம் பண்ணுன்னு சொன்னாரா? இப்ப நீங்களும் என்ன சத்தியம் பண்ண சொன்னா நான் எத்தனை சத்தியம் தான் பண்ணுவேன்? அப்போ பங்காளிக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் அப்படியே காத்தோட பழக்க விட்டலான்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஆமா, சத்தியமா. உன்னை வளர்த்து ஆளாக்குன முத்தையானனுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு உன் தங்கச்சி கூட சேர்ந்துக்கிட்டு அந்த தாசில்தார் கழுத்துல தாலி கட்டலான்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்க, அப்படித்தானே? ஏன் திட்டம் போட்டா என்ன தப்புன்றே? ஆசைப்பட்டவன் கூட வாழன்னு நினைக்கிறது அவ்வளவு பெரிய குத்தமா? குத்தந்தான். இவனோட கல்யாணம் இவனோட விருப்பமும் முடிவே இல்ல, பங்காளியோட விருப்பமும் முடிவும் தான் முக்கியம். இது நம்ம அநியாயமா இருக்கு. இது ஒன்னும் அநியாயம் இல்ல. சின்ராசு உன் தாய் மாமனுக்கு செய்ய வேண்டிய கைமாறு. ஏங்க என்னங்க பேசுறீங்க? கைமார்க்காக மொத்த வாழ்க்கை எழுதி கொடுக்க சொல்றீங்களா? ஏன் எழுதி கொடுத்தாதான் என்ன தப்பு? சொந்தம் பந்தம் தான் முக்கியம்னு வெறும் வார்த்தையில சொல்லிட்டு இருந்தா மட்டும் போதாது, இந்த மாதிரி நேரத்துல செஞ்சு காட்டணும். ஏன்பா சின்ராசு, கற்பூரமே அணைய போகுதுப்பா. இன்னும் எவ்வளவு நேரம் தான் யோசிப்ப? சீக்கிரம் சத்தியம் பண்ணு. துபார் மச்சான், இதுக்கு முன்னாடி எனக்கும் பெரிய பக்கம் எவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கு. அதெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு அவர் ஆசையை நிறைவேற்றுறதுக்கு நான் இதை கடமையா பண்ணிட்டு இருக்கேன். நீ கடமையா இல்லைனாலும் உன்னை வளர்த்த கடனுக்கு அவர் ஆசையை நிறைவேற்றி தான் ஆகணும். சத்தியம் பண்ணு. அண்ணே வேண்டாம் அண்ணே. மாமா மேல நீ வச்சிருக்கிற பாசத்தை நிரூபிக்கிறதுக்காக பொன்னிக்கும் சந்தியாவுக்கும் துரோகம் பண்ணிடாத. பெண் பாவம் பொல்லாதது. அது 7 ஜென்மத்துக்கும் விடாம விரட்டுற பாவம். ரெண்டு பேரோட மனசு கொன்னிட்டு ஒருத்தரோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது பெரிய கொடுமை. அதை நீ பண்ணாத. நீ பேசாம இருன்னு சொன்ன. இது எனக்கும் அண்ணனுக்கும் நடக்கிற பிரச்சனை. இதுல நீ தலையிடாத. நான் இப்படி தலையிடாம இருக்க முடியும்? நான் இல்லாம நீங்க ரெண்டு பேரும் உறவாடுவீங்களா? அப்படின்னா அப்படிப்பட்ட அந்த உறவே எனக்கு
தயவு செய்து இந்த வார்த்தை உங்க வாயால் சொல்லாதீங்க. நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இப்ப என்ன மாப்பிள்ள, பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி சத்தியம் பண்ணணும், அவ்வளவுதானே? நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், என் பேச்ச மீறி நீ பாட்டுக்கு சத்தியம் பண்ண என்ன அர்த்தம்? ஏய், நீ பேசாம இருக்க மாட்டியா? மச்சான், நீ சத்தியம் பண்ணு. என் அண்ணன் சத்தியம் பண்ணாது. உன் அண்ணன் சத்தியம் பண்ணிதான் ஆகணும்.